இந்திய வட மாநிலங்களில் நிலநடுக்கத்தை அடுத்து வீடுகளை விட்டு மக்கள் வெளியேறினர். இன்று மதியம் 12:35 மணிக்கு மீண்டும் நேபாளம், இந்தியாவில் 7.4 ரிக்டர் அளவு கொண்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. டெல்லி, உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா மற்றும் மேற்கு வங்காளம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் உணரப்பட்டது. கடந்த 25ஆம் தேதி நேபாளத்தை மையமாக கொண்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் இந்தியாவிலும் பாதிப்பு ஏற்பட்டது. இந்தியாவில் பீகார் மாநிலத்தில் 50க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் நிலநடுக்கம் காரணமாக வீடு இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார் என்று செய்திகள் வெளியாகியுள்ளது. நிலநடுக்கமானது குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்திலும் உணரப்பட்டது. நிலநடுக்கத்தை அடுத்து டெல்லியில் அரசு கட்டிடங்களில் இருந்து ஊழியர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். டெல்லி தலைமை செயலகத்தில் பணியாற்றிய ஊழியர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது பெரிதும் மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நிலநடுக்கம் ஏற்பட்டது தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்துக்கு பின் நிலநடுக்கத்தால் பாதிப்பு ஏற்பட்டால் மீட்பு பணிகளுக்கு தயார் நிலையில் இருக்குமாறு பிரதமர் அறிவுறுத்தினார். நில அதிர்வுகளால் இந்தியாவில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்து தகவல் திரட்டப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.